السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعد ما بعد. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் தாலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆ செய்கிறவனாக என இந்த சிறிய உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹுவை பற்றி அறிந்து கொள்ளுதல் என்கின்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். ஒரு சில முக்கியமான தலைப்புகள், மிக முக்கியமான தலைப்புகளில் அந்த தலைப்புல அல்லாஹுவை பற்றி நாம் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள், அந்த தலைப்புல பேச வேண்டியது நிறைய இருக்கும். இப்போ அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துறது சம்பந்தமா முதல் விஷயம் பேசணும். அல்லாஹு தாலா நம்மோடு இருக்கின்றான் என்பது சம்பந்தமா ரெண்டாவது விஷயம் பேசுறோம் அப்படின்னா, அதுல நம்ம படிக்க வேண்டிய தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அவ்வளோதானா அப்படின்னு கேட்டா இல்லை. அதுல ஒரு முன்னுரை, இப்படி ஒரு பகுதி இறைவனோடு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கிறது என்பது சம்பந்தமான ஒரு முன்னுரை தான் இந்த 15 நிமிட வீடியோ. நமக்கு இதுக்கப்புறம் பார்க்க போற எல்லா தலைப்புகளுமே அப்படிதான். அல்லாஹ்வை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, அல்லாஹ்விற்கு இந்த ஒரு பகுதி இருக்கு என்கின்ற பற்றி ஒரு முன்னுரை தான் இந்த டோட்டல் வகுப்பும் என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது அடுத்ததா அல்லாஹ்வை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அல்லாஹுவை எப்படி சரியான முறையில் மதித்து நடப்பது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏன் அப்படின்னா, சாதாரண ஒரு மனிதரே, அவர் ஒரு ஆசிரியராக இருக்கலாம், அல்லது ஒரு குடும்ப தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு ஜமாஅத் தலைவராக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவர்களே அவர்களை சூழ இருக்கக்கூடிய அல்லது அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய, அவர்களுடைய நிர்வாகத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் மரியாதை எதிர்பார்ப்பார்கள். மரியாதைனா பெருசா உயர்த்தி பேச வேண்டும் என்று இல்லாட்டாலும் அவர்களுக்கு அவர்களுடைய நிலைக்கு தகுதிக்கு ஏற்ப அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும் என்றதை அவங்க எதிர்பார்ப்பாங்க. சாதாரண மனிதன், பலகீனத்தில் படைக்கப்பட்ட மனிதனுக்கு இந்த சிந்தனை இருக்குமானால், எந்த பலகீனமும் இல்லாத முழுமையான எல்லாவற்றிலும் பூரணமான இறைவனுக்கு நம்முடைய மரியாதை எப்படி இருக்கணும், எந்த அளவிற்கு நாம் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம விளங்கணும். இப்ப இறைவனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை சரியாக செலுத்த வேண்டும் என்பது நம்ம இடத்துல இருக்க வேண்டிய ஒரு எண்ணம். நான் இறைவனை சரியாக மதிக்கணும் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இறைவனுக்கு நாம் செலுத்த வேண்டிய அந்த மரியாதை, இந்த தௌகீர் அல்லது தஅதீம், அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துவது, அவனை மதிப்பது என்பது அல்லாஹ்வுக்கு சரியான முறையில் கொடுக்கப்பட வேண்டும். இப்ப அல்லாஹ்வை முழுமையாக சரியாக நம்மளால மதித்து நடக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அதை சரியாக செய்பவர்களாக அல்லாஹ் தாலா படைத்திருக்கக்கூடிய ஒரே படைப்பு மலக்குமார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் தாலா சொல்கின்றான், லா யஅஸூனல்லாஹ் மா அமரஹும். அல்லாஹ் தாலா அவர்களுக்கு எதை கட்டளை இட்டிருக்கின்றானோ அதில் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ் தாலா எதையெல்லாம் செய்ய சொன்னானோ அதையெல்லாம் அவர்கள் செய்வார்கள். இப்படி ஒரு படைப்பு மலக்குமார்கள் மட்டும்தான். அவர்களுக்கு மாறு செய்தல் அப்படின்னா என்னங்கிறது தெரியாது. அதனாலதான் அவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது. மலக்குமார்களுக்கு சொர்க்கம் நரகம் உண்டா? இல்ல. ஏன்னா அவர் அல்லாஹ் தாலா நில்லுன்னு சொன்னா நின்றுவாங்க, உட்காருன்னு சொன்னா உட்கார்ந்துருவாங்க. என்ன அல்லாஹ் தாலா செய்ய சொல்றானோ அவர்களுக்கு சிந்தனை, யோசனை, பகுத்து யோசிப்பது, இதுவா அதுவான்னு செலக்ட் பண்ணுவது, இந்த சிந்தனைகள், இந்த அறிவெல்லாம் மலக்குமார்களுக்கு கிடையாது. அல்லாஹு தாலா லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, நீ எதை கற்றுத்தந்தாயோ அதை தவிர வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது. படித்து தெரிந்து சிந்தித்து கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் எல்லாம் மலக்குமார்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கல. அவர்கள் தான் அல்லாஹ்வை முழுமையாக மதிக்கக்கூடியவர்கள். ஆனா அந்த மதிப்புக்கு கூலி கிடையாது. அவர்கள் தான் அல்லாஹ்வை சரியான முறையில முழுமையா, ஏன் அப்படின்னா என்ன சொன்னாலும் 100% செஞ்சிருவாங்க. அதுல மாறு செய்வது என்பதே இருக்காது. அப்படின்னா அவர்கள் தான் முழுமையாக அல்லாஹ்வை மதிக்கக்கூடியவர்கள். ஆனால் அந்த மதிப்புக்கு அல்லாஹ் இடத்துல கூலி கிடையாது. ஏன்னா அது அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஆக்கி கொடுத்தது. நீ இப்படி இருந்துரும் அப்படின்னு. மனிதன் அல்லாஹ்வை மதித்து நடந்தால் அவனுக்கு கூலி உண்டு. ஏன் அப்படின்னா அவன் மதிக்காமலும் நடக்க முடியும். அவனால அல்லாஹ்வை மதிக்காமலும் அவன் விரும்பினான்னா அவனால் நடக்க முடியும். ஆனால் அந்த மனோ இச்சையையும் சைத்தானையும் தாண்டி அவன் அல்லாஹ்வை மதித்து நடந்தால் அவனுக்கு கூலி உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அல்லாஹு தாலா என்ன சொல்றாங்க, குல்லு பனி ஆதம் ஹத்தாம், எல்லாத்தையும் தப்பு ஏற்படும். யாரும் அல்லாஹ்வை 100% முழுமையாக சரியான முறையில் மதித்து நடக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இல்லை. எல்லாரிடத்திலும் தவறுகள், பிழைகள் ஏற்பட்டே தீரும்.
ஹைருல் ஹத்தாயின தவ்வாபூன், அந்த தவறிழைக்க கூடிய மனிதர்களில் நல்லவர்கள் அந்த தவறை நினைத்து வருந்தி அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்டு மீண்டும் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் அல்லாவின் பக்கம் மீள்றாங்கல்ல, அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்மளால முழுமையாக சரியாக 100% அல்லாஹ்வை மதிக்க முடியுமா என்று கேட்டால் அது முடியாது. அந்த இடத்துக்கு நம்மளால வர முடியாது. ஆனா அதற்கான ஒரு முயற்சி, சரியாக அல்லாஹ்வை மதிப்பதற்கான முயற்சி நம்ம இடத்துல இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி, நீங்கள் அல்லாஹுவை மதிக்க வேண்டிய முறையில் நீங்கள் மதிக்கவில்லை. அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி? வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி, அல்லாஹுவை நீங்கள் மதிக்க வேண்டிய முறையில் மதிக்கவில்லை. எந்தெந்த விஷயத்துல அல்லாஹு தாலா மதிக்க வேண்டிய முறையில மதிக்கல அப்படின்னு சொல்றான் அப்படின்னா, அல்லாஹுடைய ஆற்றலை நம்ம முதல்ல சரியா புரிஞ்சுக்கல. அல்லாஹுவை எப்படி நம்ம ஈமான் கொள்ள வேண்டுமோ அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலாவை நம்ம என்ன சரியா ஈமான் கொள்ளல. அல்லாஹுவை எப்படி, இது எல்லாமே அல்லாஹ்வுடைய மரியாதையோடு தொடர்புடையது. மரியாதை என்றால் பார்த்து ஒரு மனிதனுக்கு மரியாதை செலுத்துவது போல அல்லாஹ்வுக்கு மரியாதை செலுத்துவது அல்ல. அவன் இறைவன். அப்படிப்பட்ட மனிதனுக்கு மரியாதை செலுத்துவது என்பது நேர்ல பார்க்கும்போது ஒரு மரியாதை இருக்கும், அவன் விட்டுட்டு போயிட்டாருன்னா வேற மரியாதை இருக்கும். அவர் நேர்ல பார்க்கும்போது அவருக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க, விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னா இங்கிட்டு போயிட்டாருன்னா போறாருல அவர் அப்படிதான். அப்படிங்கிற அளவுலதான் மனிதனுக்கு கூடிய மரியாதை இருக்கு. அல்லாஹ்விற்கு செலுத்தக்கூடிய மரியாதை அப்படி அல்ல. அவருடைய ஆற்றலை பற்றி தெரிந்து கொள்வது, அல்லாஹ்வை பற்றி விளங்கிக் கொள்வது, அவனை சரியாக ஈமான் கொள்வது, அவனுக்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாடுகளை, இது எல்லாமே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய மரியாதையில் உள்ளது. அவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை சரியாக நிறைவேற்றுவது, அவன் எதெல்லாம் தவறு பாவம் என்று சொல்லியிருக்கானோ அதை விட்டெல்லாம் தூரமாவது, ஒரு கஷ்டம் சோதனை ஏற்படும் போது அல்லாஹ்வை எப்படி நாம் விளங்கிக் கொள்றோம், இது எல்லாமே அல்லாஹ்வை மதிக்கக்கூடிய இடங்கள். இதெல்லாமே இந்த இடத்துக்கு எல்லாத்திலையுமே அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் உண்டு. எப்படி மதித்து நடப்பது, அல்லாஹ்வுடைய ஆற்றல் விஷயத்துல அல்லாஹ்வை எப்படி மதிக்கிறது, அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுகின்ற விஷயத்துல அல்லாஹ்வை எப்படி மதித்து சரியான முறையில் ஈமான் கொள்வது, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள், அல்லாஹ் தஆலா தடுத்த பாவங்கள், இப்படி எல்லா விஷயத்திலும் நமக்கு வழிகாட்டுதல் உண்டு. எப்படி அந்தந்த விஷயங்கள்ல அல்லாஹ்வை மதிப்பது அப்படின்னு இப்படி பார்க்கும்போது, அல்லாஹ்வை நாம் மதிக்க வேண்டிய முதல் இடம், நம்ம முதல் விஷயத்துல சொன்ன மாதிரி அவ்வளுகா, அதனுடைய முதல் விஷயம் லா இலாஹா இல்லல்லாஹ். அந்த மரியாதையை அல்லாஹ்விற்கு ஒரு மனிதர் கொடுக்காமல் எந்த மரியாதையை எவ்வளவு கொடுத்தாலும் சரி அது அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்காது. அது அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடத்திற்கு வராது. அவர் எப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய மனிதராக இருந்தாலும் சரி, அடிப்படை இந்த விஷயம்தான். எந்த விஷயம்? அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது, லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற விஷயத்தில் சரியாக இருப்பது. அது இல்லாட்டா நீங்க எப்படி அல்லாஹ்வை மதித்தாலும் சரி அது சரியாக நீங்க மதித்த இடத்துக்கு வராது. அப்ப இதான் முதல்ல லா இலாஹா இல்லல்லாஹ் தான் அல்லாஹ்வை மதிக்கின்ற விஷயத்துல முதல் தரத்துல வரக்கூடியது. சரிங்களா? இப்ப அடுத்ததா ஒரு பாவம் செய்யக்கூடிய விஷயத்துல அல்லாஹுவை மதிக்கிறதுனா என்ன அப்படின்னா, அல்லாஹு தாலா எனக்கு எதையெல்லாம் என்னிடத்துல பாவம் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ, முதல்ல என்னுடைய உள்ளத்துல நான் அல்லாஹ்வை மதிக்கிறேனா என்பதற்கான எண்ணம், இந்த பாவங்கள் எதுலையும் நான் கலந்து கொள்ளவே கூடாது என்ற எண்ணம் முதல்ல இருக்கணும். செய்யறோம் செய்யல, அது நம்மள்ட்ட ஏற்படுது ஏற்படல, அது ரெண்டாவது பகுதி. நான் அல்லாஹ்வை உண்மையாக என்னால முடிந்த அளவிற்கு நான் மதிக்கிறேனா என்பதை என்னுடைய உள்ளத்துல நான் உரசி பார்க்கணும். அப்படின்னா குர்ஆனும் ஹதீஸும் எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அது எது பக்கமும் போகக்கூடாது என்று என்னுடைய உள்ளம் எனக்கு சொல்லுமானால் நான் அல்லாஹ்வை சரியான முறையில் என்னால முடிஞ்சளவு மதிக்கிறேன்னு அர்த்தம். முதல்ல செய்யறது. ரெண்டாவது, அது செய்யறதுக்கு நம்ம எவ்வளவு அளவுக்கு அந்த பாவத்தை விட்டு தவிர்க்கிறதுக்கு போராடுறோம், அதை தாண்டி நம்மள்ட்ட ஏற்படுதா, அல்லது நானே விரும்பி செய்யறேனா, நானே விரும்பி செஞ்சாலும் சரி. ரெண்டாவது பகுதி, முதல்ல என்னுடைய உள்ளத்துல இந்த பாவங்கள் எதுலையும் எந்த பக்கமும் நான் போகக்கூடாது. இந்த பாவங்கள்ல அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது, இது தடை செய்யப்பட்டது, இது ஹராம் அப்படின்னு சொல்லியாச்சா, அதன் பக்கம் நான் மௌத்தார் வரைக்கும் போக மாட்டேன் என்ற எந்த அளவிற்கு என்னுடைய உள்ளத்தில் உறுதி இருக்குமோ அந்த அளவிற்கு நான் அல்லாஹ்வை மதிக்கிறேன்னு அர்த்தம். பிலால் இப்னு சஅத் ரஹிமஹுல்லாஹ், ஒரு தாபி, சிறந்த தாபி, அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையே பாருங்க. நம்ம பேசுறோமா இல்லையா, இது சின்ன பாவம் இது பெரிய பாவம் அப்படின்னு, இதெல்லாம் நீங்க தவிர்ந்து கொள்வதற்காக விலக்கி தனித்தனியாக சொல்லப்பட்டதை தவிர அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. லா தந்துர் இலா சிகரின் மாசியா, நீ பாவம் எவ்வளவு சின்னது அப்படிங்கிறத பார்க்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இது சின்ன பாவம் இது பெரிய பாவம் அப்படின்னு. அதுக்குதான் அவங்க சொல்ல வராங்க,
நீ பாவம் எவ்வளவு சின்னது, சின்ன பாவமா பெரிய பாவமா, அந்த சைஸ் எல்லாம் நீ பார்க்க வேணாம். வலாக்கின் உந்துர் இலா அசுமதி மண் அசைத்த, நீ அந்த பாவத்தை யாருக்கு மாறாக நீ செய்யற அப்படிங்கிற அவனோட மகத்துவத்தை நீ பாரு. யாருக்கு மாறா அந்த பாவத்தை செய்யறோம்? அல்லாஹு தாலா தடுத்த ஒரு விஷயம், அல்லாஹு தாலா வேண்டாம் என்று சொன்ன ஒரு விஷயம், அல்லாஹு தாலா ஹராம் என்று சொன்ன ஒரு விஷயம், அவனுக்கு நான் மாறு செய்யறேன். அது சின்னதா பெருசா அது ரெண்டாவது. அதற்கேற்ற மாதிரிதான் பாவம் தண்டனை உண்டு. சின்னதா இருந்தா சின்னதுதான், அல்லா தாலா ஈஸியா மன்னிக்க கூடியதுதான். பெரும்பாவமா இருந்தா தௌபா செய்யக்கூடிய உள்ள பாவம் தான். ரெண்டாவது பகுதி இருக்கட்டும், அது செய்யறது செய்யாதனா ரெண்டாவது பகுதி. முதல்ல என்னுடைய உள்ளத்துல இறைவனுக்கு மாறு செய்யறேன். நான் ஒரு பாவத்தை செய்யறேன் அப்படின்னா என்னது? அதனாலதான் அவங்க சொல்றாங்க, எதை பார்க்காத, நீ பாவம் சின்னதா, இது சின்ன பாவம் அப்படிங்கிறத பார்க்காத, யாருக்கு நீ மாறு செய்யற. அது யார் சொன்ன வார்த்தை? நீ செய்ய வேண்டாம் என்பது யாருடைய கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளை. நீ அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீ மாறு செய்யறாங்க. இதுதான் அல்லாஹ்வை நான் மதிக்கிறனா இல்லாங்கிற. நான் அதை செஞ்சுட்டு இது என்ன சின்ன பாவம் தானே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க, ஒரு ஜும்மா இன்னொரு ஜும்மாவுக்கு நடுவில் பாவத்தை மன்னிச்சிடும், ஒரு உம்ரா இன்னொரு உம்ராவுக்கு நடுவில் பாவத்தை மன்னிச்சிடும், ஒரு தொழுகை இன்னொரு கடமையான தொழுகைக்கு நடுவில் பாவத்தை மன்னிச்சிடும், இது சின்ன பாவம் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிருவான் இப்படின்னு பேசினா உண்மைதான். அதெல்லாம் ஹதீஸ்கள் தான். அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தை மன்னிச்சிருவான். மதிப்பு என்னுடைய உள்ளத்துல குறையா இருக்கு. அல்லாஹ்வை பற்றிய மதிப்பு என்னுடைய உள்ளத்துல குறையா இருக்கு. எப்போ ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சாலும் ரப்புக்கு மாறு செஞ்சுட்டு, என்னுடைய எண்ணம் என்ன? நீ சின்னதோ பெரியதோ அதற்குரிய தண்டனை, அதற்கு நம்ம கேட்கக்கூடிய பாவம் மன்னிப்பு, அதெல்லாம் அதனுடைய அந்த பாவத்துடைய அளவை பொறுத்து கூடும் குறையும். அந்த பாவத்துடைய அளவை பொறுத்து நம்ம அதுக்கு எப்படி தௌபா செய்யணும், மன்னிப்பு கேட்கணும், அதற்குள்ள தண்டனை என்ன என்பதை பொறுத்து அந்த பாவம் சின்னதா பெரிதாக கூடுது குறையும். என்னுடைய உள்ளத்துல நான் யாருக்கு மாறு செஞ்சுட்டேன்? அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சுட்டேன். அல்லாஹ் தடுத்த ஒரு விஷயத்தை நான் செஞ்சுட்டேன் என்ற ஒரு எண்ணம் என்னுடைய உள்ளத்துல வரணும். அதுதான் அல்லாஹ்வை நான் எந்த அளவிற்கு மதிக்கிறேன் என்பதற்கான அர்த்தம். அதே மாதிரி இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, வமின் உகுபாத்தில் மஆசி, நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கான ஒரு தண்டனையாக ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க. இப்ப அல்லாஹு தாலா தண்டனை இந்த உலகத்துல கிடைப்பது என்பது அல்லாஹு தாலா பல காரணங்களுக்காக வைப்பான். ஒன்று, அவருக்கு அந்த தண்டனை கொடுப்பதன் மூலமாக அவர் செய்த அந்த பாவம் அவருக்கு விளங்கி அவர் அதுல இருந்து திருந்தணுங்கிறதுக்காக அல்லாஹ் தாலா கொடுப்பான். ஒண்ணு, எப்படி ஒரு தண்டனை அல்லாஹு தாலா அவர் ஒரு பாவத்தை செய்வதன் காரணமாக அவருக்கு கொடுக்குறான் அப்படின்னா அந்த பாவத்தை அவர் விளங்கி அதுல இருந்து திருந்தணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹு தாலா தண்டனையை கொடுப்பான். அல்லது நாளை மறுமையில அவருக்கு தண்டனை கொடுக்காம பாதுகாக்கிறதுக்காக அதற்கு பகரமாக அந்த உலகத்துல கொடுத்து அல்லாஹ் தாலா முடிப்பான். அது அல்லாஹ் தாலா அவனுடைய ஹிக்மத்துல உள்ளது. நாளை மறுமையில அவருக்கு தண்டனை கொடுக்காம அதுல இருந்து அவரை பாதுகாக்கிறதுக்காக உலகத்துல ஒரு சில தண்டனைகளை கொடுத்து அல்லாஹ் தாலா சரி கட்டிடுவான். இல்ல அவர் படு மோசமான ஆளா இருக்கா அவர் அப்படின்னா நாளை மறுமையிலும் அவருக்கு தண்டனையை கொடுப்பான், இந்த உலகத்திலும் அல்லாஹ் தாலா தண்டனையை கொடுப்பான். அல்லாஹ் தாலா தண்டனை ஒரு பாவத்திற்கு கொடுப்பான் அப்படிங்கிறது பல அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தின் அடிப்படை பல வகை உண்டு. இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க, அதே மாதிரிதான் ஒரு பாவத்திற்கு அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய தண்டனைகள்ல ஒண்ணு என்ன தெரியுமா? அன்னஹா துத்இஃபு ஃபில் கல்பி தஅதீம ரப், அல்லாஹ்வை பற்றிய அந்த மதிப்பு நம்முடைய உள்ளத்துல குறைஞ்சிக்கிட்டே வரும். இது பாவத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா தரக்கூடிய தண்டனை. இது தண்டனை நம்ம என்னைக்காவது பார்த்ததுண்டா? அல்லாஹ்வை பற்றிய மதிப்பு என்னுடைய உள்ளத்துல என் ரப்பு எந்த நிலையில எந்த இடத்துல இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு குறைஞ்சிக்கிட்டே வர ஒரு முஃமினாலதான் அந்த அந்த இடத்தை விளங்க முடியும். என்னுடைய ரப்ப பத்தின மரியாதை, அவன் மேல எனக்கு இருக்க வேண்டிய கண்ணியம் மதிப்பு என்னுடைய உள்ளத்துல குறையுது என்பது ஒரு முஃமின் தான் அதை அடையாளம் காணுவான். ஏன்னா அவன் தான் அதுக்காக போராடுவான், அதை வளர்த்து கொள்ள முயற்சி செய்வான். இதெல்லாம் அவன்கிட்ட தான் இருக்கும். மற்ற மனிதர்கள் அல்லாஹ்வை பற்றிய மதிப்பு என்கின்ற ஒரு பகுதியே இல்லாம போய்கிட்டு இருக்கும் அவங்களுக்கு. ஆனா அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா விளங்காது. காரணம் அவருடைய பாவங்கள் காரணமாக. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்ற மாதிரி அவருடைய பாவங்கள் காரணமாக உள்ளத்துல அல்லாஹ்வை பற்றிய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும். அதை அவரால் புரிஞ்சு கொள்ளவும் முடியாது. ஒரு முஃமின் அதை விளங்கிக்கிடுவான் ஒரு இடத்துல. அதே மாதிரிதான் வணக்க வழிபாடுகள் விஷயத்துல பாருங்க, அல்லாஹு தாலா கடமையாக்கி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான், இதை நீங்க இந்த நேரத்துல இப்படி பண்ணணும் அப்படின்னு. ஆசையோடு அல்லாஹ்வுக்கு மரியாதை செலுத்துகின்ற அடிப்படையில் அந்த வணக்கத்தை நிறைவேற்றுபவர்கள் நம்மள எத்தனை பேர்? அத ஒரு ஆசையா, இது அல்லாஹு தாலா எனக்கு தந்திருக்கக்கூடிய கடமை, எனக்கு என்னுடைய ரப்பு எனக்கு இதை கடமையாக்கி இருக்கான், நான் இதை சரியா நிறைவேற்றணும் என்ற அந்த ஆசையோடு மரியாதையாக சஃப்புல நின்று அல்லாஹ்வுக்காக வணக்கத்தை நிறைவேற்றுபவர்கள் நம்மள எத்தனை பேர்? இது கடமை, இது சுன்னத்து, இது சும்மா நஃபில்.
எது சும்மா நஃபில். எக்ஸ்ட்ராவா நம்ம செய்யக்கூடிய வணக்கங்கள், தொழுகை, நோன்பு, தான தர்மங்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அவருக்கு சும்மா நஃபிலாம். அதே மாதிரி சுன்னத்தான தொழுகைகள் அது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தது, விரும்பினா செய்யலாம், வேணானா விட்டலாம். இதெல்லாம் அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய மரியாதை குறைவு. இது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அது உண்மைதான், அது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்ததுதான், அது உங்களுக்கு கடமை கிடையாது, அதை நீங்க விட்டா உங்களுக்கு குற்றம் கிடையாது. இருந்தாலும் இது இப்படி பேசுறோம்னு வைங்களேன், அது சுன்னத்தான தொழுகை, அது சுன்னத்து. அது ஒருத்தர் சொன்ன, நான் எனக்கு எதுக்கு சுன்னத்தை பத்தி நீங்க எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? அது கடமையா? அல்லாஹ்வுத்தாலா 5 வேளை தான் கடமையாக்கி இருக்கான். சுன்னத்தான தொழுகை நீங்க தொழுகிறீங்களா, அவங்களுக்கு நன்மை உண்டு, நான் தொழுகலையா, எனக்கு நன்மை இல்லை, அதுக்காக அல்லாஹ் கண்டிப்பானா இல்லையே. இப்படி ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா அவர் பேசுற ஃபிக்கு ரைட்டு தான், சட்டம் ரைட்டு தான், உள்ளத்துல அல்லாஹ்வை பற்றிய அந்த மதிப்பு கம்மியா இருக்கு. மதிப்பு சரியா இருந்தா ஒரு சுன்னத்தை அவனால விட முடியாது. அவனுக்கு கடமையான தொழுகை எப்படியோ அதே மாதிரி சுன்னத்தை தொழுது வருவான். எப்பயாவது ஒரு இக்கட்டான நேரம், ஒரு சூழ்நிலையில சுன்னத்தான தொழுகையை அவன் விடுவான். ஏன்னா அதுல தண்டனை இல்லைங்கிற ஃபிக்கு அவனுக்கு அங்க மட்டும் தான் வேலை செய்யும். நம்மளுக்கு எப்பயும் வேலை செய்யும், நம்மளுக்கு எப்பயும் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். என்ன சுன்னத்தான தொழுகை தானே, விட்டா என்ன அப்படிங்க. அந்த ஒரு நல்ல முஃமினுக்கு, அல்லாஹ்வை சரியாக மதிக்கக்கூடிய முஃமினுக்கு இந்த சட்டம் எப்ப வேலை செய்யும்னா, அவனால அந்த நேரத்துல தொழ முடியாத ஒரு சூழல் வருது, என்ன இப்ப என்னால முடியாது, வேலை இருக்கு, அல்லது வேற ஏதாவது இக்கட்டான சூழ்நிலை இருக்கு அப்படின்னா அந்த நேரத்துல மட்டும் அந்த ஃபிக்கு அவனுக்கு வேலை செய்யும். கடமையை எந்த நேரமானாலும் விடக்கூடாது, அதை தொழுதுடணும். அந்த நேரத்துல இப்படி ஒரு சூழல் இருக்குங்கிறனால சுன்னத் தொழுகையை கொஞ்சம் இன்னைக்கு மட்டும் விட்டுக்குருவோம், நாளைக்கு தொழுதுக்குருவோம் என்ற அந்த சுன்னத்தை, அதற்கான ஃபிக்கு, அந்த சட்டம் அவனுக்கு அந்த இடத்துல மட்டும் தான் வேலை செய்யும். ஏன்னா உள்ளத்துல அவனுக்கு அல்லாஹ்வை பற்றிய மதிப்பு கூட இருக்கு, அல்லாஹ்வை பற்றிய மதிப்பு கூட. இப்படி சொன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு சோதனையை தர்றான், அந்த சோதனையில அல்லாஹ்வை பற்றிய மரியாதை என்னுடைய உள்ளத்துல எப்படி இருக்கு, அவனை பற்றி புலம்புறது, அவனை பற்றி தப்பு தப்பான வார்த்தைகள் பேசுவது, இது எல்லாமே அல்லாஹ்வை நான் எப்படி மதிக்கிறேன் என்கின்ற பகுதியோடு தொடர்புடையது. நான் செய்யக்கூடிய நன்மைகள், நான் விலகி இருக்கக்கூடிய பாவங்கள், என்னிடத்துல வரக்கூடிய சோதனைகளுக்கு என்னுடைய இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே நான் என்னுடைய இறைவனை எப்படி மதிக்கின்றேன் என்கின்ற பகுதியோடு தொடர்புடையது என்கின்ற விஷயத்தையும் நாம் நல்ல முறையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.